ஞானியை சந்தித்தான் பக்தன் ஒருவன். மூட்டை மூட்டையான மும்முர பிரச்சனைகளோடு அவரை சந்தித்தான். வாழ வழி கேட்டு நின்றான். கேட்டுவிட்டு சொன்னார் ஞானி, சிங்கத்தை போல் இரு, நாயை போல இராதே. உள்ளர்த்தம் விளங்காத முகத்தோடு இருந்த அவரிடம் விளக்கினார் ஞானி. ஒரு சிங்கத்தின் மீது அம்பு எய்யப்படுமானால் அது அம்பை பொருட்படுத்தாமல் அதன் உடம்பிலே அது பாய்ந்திருந்தாலும் எய்தவனை நோக்கியே பாயும். சிங்கத்தை பார், அதன் பாய்ச்சலை பார். இந்த நாய், ஒரு நாயின் மீது ஏதாவது எரியப்படுமானால் அது எரிபவரை பொருட்படுத்தாமல் எரியப்பட்டதை நோக்கியே ஓடும். உடம்பிலே பட்டிருந்தாலும் நாயை பார்க்காதே, அதன் ஓட்டத்தை பார்க்காதே. அது சரி குருவே, சிங்கத்துக்கும் நாய்க்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? அதுபோல்தான் பக்தா, வாழ்வின் பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ளும் போது சிங்கத்தை போல் அதை பற்றி கவலைப்படாமல், அந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படாமல் பிரச்சனையின் மூலத்தை நோக்கி ஓடி எதிர்கொள். தைரியமாக கையாளு. அதை விட்டுவிட்டு பிரச்சனையின் பின்னே ஓடாதே, அடிபட்ட நாயை போல. தெளிவு பெற்ற பக்தன் பாய கிளம்பி விட்டான். தனது மூட்டை மூட்டையான மும்முரமான பிரச்சனைகளின் காரண காரியங்களை நோக்கி, உருவாகும் மூலங்களை நோக்கி, தரமான சுய திறனாய்வை நோக்கி. சவால்களை தவிர்த்து எவரும் மேன்மை அடைய முடியாது. ஏனென்றால் சவால்கள் வழியாகத்தான் சந்நிதானங்கள். மனிதனுக்கு பிரச்சனைகள் இல்லை என்றால் கடவுளுக்கு அர்ச்சனைகள் இல்லை. பிரச்சனைகளை சமாளிக்கும் மனித ஆயுதங்கள் 3. 1 மௌனம், அது பிரச்சனை வராமல் பாதுகாக்கும். 2 புன்னகை, அது வந்த பிரச்சனையை எளிதாய் முடித்து வைக்கும். 3வது தனிமை, அந்த தனிமை எதனால் பிரச்சனை வந்தது என்று யோசிக்க வைக்கும். இருக்கிற பிரச்சனையை விட பிரச்சனை என்னன்னு கேட்கிறவங்கள்ட்ட பிரச்சனையை சொல்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதே மாதிரி இருக்கிற பிரச்சனைய கூட சமாளிச்சிடலாம். பிரச்சனையே இல்லாத மாதிரி சமாளிக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. மறந்து விடாதே நட்பே, விதி ஒரு கதவை மூடும் போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கிறது. பிரச்சனை என்பது இலவசமாய் கிடைக்கும் டெய்லி காலண்டர் போன்றது. நம்மிடம் ஏற்கனவே 1, 2 இருந்தாலும் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். வேற வழி இல்ல, கிழிச்சுதான் ஆகணும்.